தமிழகத்தின் புதிய முதல்வராக விஜய் பொறுப்பேற்றுள்ள நிலையில் அவர் தேர்தல் களத்தில் எதை எதிர்த்து முழங்கினாரோ அதே பிரச்சனை தற்போது அவர் முன்னால் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. ஆமாம் வாங்குறாங்க தான். ஆமாம் 150 ரூபா வாங்கினாங்க. அதெல்லாம் இல்லையே, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்களே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாட்டிலுக்கு எல்லா இடத்துலையும் தரானுங்க. எஸ்ஸா வாங்குற 10 ரூபா திருப்பி கொடுத்தா கொடுத்துட்றீங்க. அது இது கிடையாது. நடு ரோட்டில் இன்றைக்கி பாட்டிலுங்களை அடிக்கிறானுங்க, கொடுறானுங்க, பாட்டில் செதுருது. எதுனால நீங்கள் கீழே வைத்தன அது சார், அது இன்னும் வரவே இல்லை சார். அது இனிமேல் அவர் உத்தரவு போட்டாதான். உத்தரவு இன்னைக்கு 700 கடைகளை மூடணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. ஆமாம், ரோடு ஃபுல்லாக பாட்டில் அடிக்காத இருக்கணும்னாக்கா இந்த இது நடவடிக்கை எடுக்கணும். இந்த 10 ரூபா கொடுத்துருப்பா, எங்கள் காசு தானே வாங்குற, திருப்பி கொடு. பாட்டில் எங்கேயும் உயாது, யாரும் கீழே போட மாட்டான். அதையா செய்ய மாட்டீங்க என்ன சார்? கரெக்டான இதுதான். நான் பேட்டி தான் பயங்கரமாக செம்ம சீன் அடிப்பேன். தேடி நல்லா அடி தான் நம்மளாம். இந்தாப்பா, தமிழ்நாட்டில் நீண்ட காலமாகவே அரசு டாஸ்மாக் மதுபான கடைகளில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட ஒரு பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்படும் விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வந்தது. முந்தைய திமுக ஆட்சியின் போது கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அப்போதைய அமைச்சர் செந்தில் பாலாஜியை இலக்கு வைத்து கடந்த ஆண்டு கரூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் நடிகர் விஜய் இதை கடுமையாக விமர்சித்து பேசினார். பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்ற வரிகளை நக்கலாக பாடியும் வசனமாக பேசியும் அவர் மேற்கொண்ட அந்த தேர்தல் பிரச்சாரம் அப்போது மிகுந்த கவனத்தை பெற்றது. இந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடித்துள்ளது. நேற்று விஜய் முதல்வராக பொறுப்பேற்ற சூழலில் தமிழகம் முழுவதிலும் உள்ள பெரும்பாலான அரசு மதுபான கடைகளில் இன்றும் பாட்டிலிற்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் முறை மாறாமல் தொடர்வதாக செய்திகள் வெளியாகி உள்ளன. 150 தான் வாங்குறாங்க. இது கம்மி தான், இதுனா அதிகம் தான். 150 ரூபா 140 ரூபா தான் வில்லேஜ்லாம். இது தாசி தான். இது அதிகமாக, இது கம்மி தான். இது எங்கேயோ ஒரு 10 ரூபா 5 ரூபான்னு வாங்கிட்டு தான் வராரு. இவர்கிட்ட அந்த 150 ரூபா தான் கொடுனா என்னத்தான் சொல்லுங்க. ஆமாம், அது மெட்ராஸில் இல்லை, மெட்ராஸில் இல்லை, மெட்ராஸில் இல்லை, கிராமத்தில். இங்கே தான் 150 ரூபா எடுக்கிறது. நீங்கள் சொல்ல இது செங்கல்பட்டு வில்லேஜ் அந்த சைட்லலாம் 10 ரூபா கம்மியாக தான் எடுக்கிறாங்க. 140 தான். இது 150 தான், அதிகம் தான். இதில் தான் எங்களால் தான் லாபம் வருது கவர்மெண்ட்டுக்கு, தவிர வேறு இதில் லாபம் கிடையாது. பிரச்சாரத்தின் போது ஊழலுக்கு எதிராக முழங்கிய நிலையில் தாவேக ஆட்சியின் முதல் நாளிலேயே அதே புகார்கள் எழுவது கட்சி தொண்டர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. முந்தைய ஆட்சியில் இந்த பணம் அரசியல் மேலிடத்திற்கு செல்வதாக விஜய் குற்றம் சாட்டினார். ஆனால் இப்போதும் அதே நடைமுறை தொடர்வதால் இந்த பணம் இடைத்தரகர்களுக்கா, கடை ஊழியர்களுக்கா அல்லது அதிகார மையங்களுக்கா என்ற கேள்வி மக்களிடையே வலுத்துள்ளது. அரசு விலை ஒன்று, கடையில் வாங்கும் விலை ஒன்று. எப்போதும் இதே பிரச்சனை. ஆட்சி மாறினாலும் எங்களுக்கு மாற்றம் தெரியவில்லை. மாற்றம் வரும் என நம்பிய மக்களுக்கு அடிப்படை நிர்வாக சீர்கேடுகள் தொடர்வது ஏமாற்றமாக அமைந்துள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். ஒயின் ஷாப்ல 10 ரூபா விலை இறக்கிட்டாங்க. இந்த பாட்டில் ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்களா, அதுக்கு வாங்குறாங்களா? அதுக்கெல்லாம் வாங்கல 140 தான் வாங்குறாங்க. எம்ஆர்பி ரேட்ல தான். ஆமா, வர்றேன். இல்ல 140 ரூபா தான் தந்தாங்க எம்ஆர்பி. ஒட்டி கொடுக்குறாங்களா அதுக்கு? இது மந்தையில் வாங்கினாங்க. ஒரு சில கடையில வாங்குறாங்க. ஆமாம், சென்னையில் அது புதிய ஆட்சி வந்திருக்கு. அப்புறம் இல்லை, அது ஒன்றும் ஏற்பாடு பண்ணல அவங்க. ஆமாம், ஆனால் இப்போ எம்ஆர்பி ரேட்டு. ஆமாம், அது எப்பமா கொடுக்குற மாதிரி தான். நிர்வாக ரீதியாக தற்போதைய அரசு இந்த புகார் மீது கடும் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தேர்தல் காலத்தில் விஜய் பேசிய வசனங்களுக்கு உண்மையான அர்த்தம் கிடைக்கும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இல்லையெனில் 10 ரூபாய் சர்ச்சை அரசுக்கு எதிரான பெரிய எதிர்ப்பாக மாறும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எல்லா வைன் ஷாப்லேயும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. கேட்டால் சண்டைக்கு தான் வராங்க. வாங்கினா வாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாமே. நேற்று தான் உட்காந்துருக்கிறாரு. 705 வைன் ஷாப் முடிக்கிறாங்க. எல்லாமே மூணா ஜனங்க இன்னும் நிம்மதியாக இருப்பாங்க. அவன் செத்து பொழிக்கிறான் பாவம். அந்த கஷ்டத்தை வேணாம். யாருக்கு 3 ஆஸ்பத்திரி தொடர்பு சொல்லுங்க. எல்லாமே போயிட்டு அட்மிட் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. இது மூடாம இருந்தால் ஜனங்க அவள் தான் கொஞ்சம் நாளில் காலி ஆயிடுவாங்க. ஏங்க இந்த நம்பி இருக்கக்கூடாதுங்க. ஒயின் ஷாப்பை நம்பி இருக்கக்கூடாது. ஒயின் ஷாப்பை நம்பி எதுக்கு? ஒயின் ஷாப் 3 நிம்மதியாக இருக்கலாம். புரியுதா? ஆஸ்பத்திரி ஓப்பன் பண்ண சொல்லுங்க.
எல்லாரையும் ஆஸ்பத்திரி ஓப்பன் பண்ணால் மக்கள் நல்லா இருப்பாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய் எடுத்துருந்தாங்கிறாங்க எல்லா பார்லையும், தமிழ்நாட்டில் இருக்கிற பாரில். காத்தால் தான் நானே நியூஸில் பார்த்தேன், 105 ஒயின்ஷா மூடி இருக்கிறாங்க. 105 1000 கூட மூட சொல்லுவோம். சிட்டியில் முதல்ல மூடுங்க. சிட்டியில் மூடினா தான் சிட்டியே நல்லா இருக்கும். 10 ரூபா திருப்பி கேட்கும்போது என்ன சொல்றாங்க? வாங்கினா வாங்கலைன்னா போக சொல்கிறாங்க. 150 ரூபா தான் எடுக்கிறாங்க. 140 ரூபா சரக்கு 150 ரூபா எடுக்கிறாங்க. அது 10 ரூபா கேட்டா கொடுக்குறாங்களா? இல்லை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. காசை வாங்கி போட்டுக்கிட்டு சரக்கு இல்லைன்னு அனுப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்க? காசை கொடுத்த காசு தர மாட்டாங்க. ஆமாம், காசை வாங்கி கொடுத்துட்டு சரக்கு இல்லை நீ வேற எங்கன்னா போய் வாங்கிக்க அப்படின்றாங்க. எம்ஆர்பி விட கூடுதலா 10 ரூபா வாங்குறாங்களா? எதுக்கு வாங்குறாங்க அது நான் கேள்வி கேட்குறேன். அந்த பில் லேபர் ஓட்டுறாங்க, லேபர் அந்த லேபர் கொடுத்தா 10 ரூபா ரிட்டர்ன் தராங்களா? தராங்க. ஆனால் இங்கே தரதில்லை. இங்க தரது இல்ல. ஆனா கூடுதலா 10 ரூபா 10 வாங்கிக்கிறாங்க. ரூபா அந்த வெளியில் வந்து கொடுத்து வாங்குறாங்க, இங்கே மட்டும் கொடுக்குறதில்ல. ஆட்சி மாறிடுச்சுல, அப்புறமா ஏன் 10 ரூபா வாங்குறீங்க கேக்குறீங்களா நீங்க? நாங்கள் இப்போ போகிறோமே. என்ன சொல்றாங்க கேட்கும்போது? இல்லை விலை அப்படி தான் இருக்கும், இன்னும் அவர் உட்காரல, அவர் உட்காந்தா எதனா செய்யலான்றாங்க. அவங்க உட்காந்தா நம்ம செய்கிறவங்க. இப்போதுக்கு நாங்கள் செய்ய மாட்டோம். இப்போதுக்கு இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, கஜானா காலி ஆயிடுச்சு, இனிமேல் தான் நான் வந்து எதனா செய்வேன் உங்களுக்கு, இந்த மாதிரி இருக்குது.